நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு நிகழ்வை இப்ப சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா, இது அதிசயம்னு சொல்ல முடியாது, ஆச்சரியம்னு சொல்லலாம். பலருக்கும் இது ஆச்சரியம் தான். புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள், தளபதி விஜய்னு சொல்லலாம், அவருடைய ரசிகர்கள் அவரை தளபதின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அதற்கும் மேல ஒரு உச்சாணி கொம்புக்கான ஒரு உயரத்தை அவர் எட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்றதை விட அவர் ஆக்சுவலா எட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்களுடைய முடிவு அப்படிதான் இருக்கு. 108 தொகுதிகளில் அவருடைய கட்சி தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. அதுல 2 தொகுதிகளில் அவரே நேரடியா களம் கண்டிருந்தாரு. அந்த 2 தொகுதிகளிலேயுமே அவர் வென்றிருக்காரு. இப்போ ஒரு தொகுதி எப்படியும் ரிசைன் பண்ணி ஆகணும். இது எல்லாமே கடந்த பிறகு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா இவருடைய அந்த ரிசைனேஷனுக்கு பிறகு இவங்கள்ட்ட 118 சீட் இருந்ததுனாக்கா இவங்க தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி மக்களுடைய முடிவு அதை கொடுக்கல. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ஒன்று, ஆனால் கிடைச்சது மிகப்பெரிய அளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திராத ஒன்று தான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட். என்ன சினிமாவில இருந்து வந்ததெல்லாம் ஒரு ஆச்சரியமா? எம்ஜிஆர் சினிமாவில இருந்து ஒரு நடிகராக இருந்து உச்ச நட்சத்திரமாக இருந்து, இப்போ சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அதற்கு முன்பு நாடகத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் சினிமா துறையிலேருந்து வந்திருந்தாங்க. இப்போ சினிமா துறையிலேருந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து வந்தவர்னு பார்த்தீங்கன்னாக்கா இவரை தான் நம்மளால பேச முடியுது. உச்ச நட்சத்திரம்னாக்கா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் உச்சாணி கொம்புல இருந்து. ஆனால் அவங்களாலாம் இந்த மாதிரியான ஒரு வெற்றியை பெற முடியல. பட் இவர் இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். 108 தொகுதிகளை இவர் ஜெயிச்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இது எம்ஜிஆர் செய்யாததா? எம்ஜிஆர் தான் முதல் முறையே பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடித்து விட்டாரே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அது அந்த மாதிரி கிடையாது. அவர் ஏற்கனவே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்து, அதன் பிறகு அந்த கட்சியில் ஒரு நட்சத்திர வேட்பாளராக ஒரு தொகுதியில் நின்று அங்கே ஒரு ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்தார். அதற்கு பிறகு நடந்த சில கருத்து வேறுபாடுகள், அவருக்கு சில பதவிகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் அங்கே நிலவந்துச்சு. அந்த வரலாறுங்கிறது வேற. அந்த கருத்து வேறுபாடு மற்றும் கொள்கை காரணமாக அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சப்பையும் அப்படி தான் நிறைய பேர் டிமோட்டிவேஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பீரியட்ல. ஆமாம், அப்படி தான் நானும் கேள்விப்பட்டேன். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அவர் இந்த அளவுக்கு ஸ்வீப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரியான நிலை தான் இங்கேயும் நடந்திருக்குது. 2026 ஒர்க் அவுட் ஆன அந்த விஷயமும் அந்த மாதிரி தான் இங்கே கொஞ்சம் பணநாயகமும் விளையாடி இருக்கு. இப்போ இவர் ஜெயிச்ச தொகுதிகள்லாம் பாருங்கள், எவ்வளோ ஓட்டு மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சில தொகுதிகளில் ரொம்ப மைனர் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் யாரை ஜெயிச்சிருக்காங்க? 4 முறை 3 முறை இல்லை அமைச்சராக இருந்த ஒருத்தரை தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஓட்டில் எத்தனை முறை ஜெயித்தவரை ஒரு யங் வேட்பாளர், புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தாவேக்கங்கிற கட்சியில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மத்தியில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை, அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு முக்கிய பிரமுகர் KN நேரு அவர்கள் தான் சொல்கிறேன். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. மதுரை மாவட்டத்தையே ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஏகப்பட்ட தொகுதிகளை தாவேக்கா வென்றிருக்கிறாங்க. கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருந்ததுன்னு தான் சொல்லணும் போல. இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியல. இது தற்காலிகமாங்கிறதும் தெரியல. விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் அலையில் இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இவருடைய அந்த விசில் சின்னம் அந்த அளவிற்கு மக்களிடம் சென்றிருக்கிறது என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் எதிரே பார்க்கலைங்க. நான் ஒரு 2 தொகுதி இல்லை, இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்னை மாநகரில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்ததுனால நான் ஒரு 5-6 தொகுதி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அப்புறம் எக்ஸிட் போல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எக்ஸிட் போல் வந்தது. ஆக்சிஸ் மை இந்தியா அந்த எக்ஸிட் போலை தவிர்த்து இன்னொரு எக்ஸிட் போலில் 30 சீட்டோ 40 சீட்டோ கொடுத்துருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா நகைப்புக்குள்ளாக்கப்பட்டது. ஆக்சிஸ் மை இந்தியாவை வச்சு செஞ்சாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டோட்டலாக எல்லாரையும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு ரிசல்ட்டை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மக்கள் கொடுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியாது. மக்களினுடைய தீர்ப்பு. நீங்கள் எப்படி தான் ஓட்டு போட்டவங்களை மட்டம் தட்டினாலும் அது தவறு. மக்கள் இதை விரும்பியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறத விரும்பியிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த பொது ஊடகத்தில், பொது வெளியில் மக்களை குற்றம் சொல்லி வீடியோ போடுறத கூட பார்க்க முடியுது. அதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். அது மக்களுக்கான மரியாதையை கொடுக்காத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக அந்த சோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அரசியல் திறனாய்வாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் விமர்சகர், இவங்க இல்லாமல் இப்போ இந்த யூடியூப்பில் அந்த சேனல்லாம் ஆரம்பித்தாங்க இல்லையா? இது எல்லாமே 2016, 17, 15 அந்த பீரியடில் சின்ன ஒரு சேனல்ஸாக உருவாகி இவங்க இந்த அரசியல் சம்மந்தமாக பேசி அதுக்கப்புறம் ஒரு கட்சி சார்பான நிலைப்பாடை எடுத்துருவாங்க. ஒரு கட்சியில் போய் சேர்ந்தா மாதிரி தான்.
அதில் இந்த செந்தில்லாம் இருக்கார், செந்தில்வேல் அவர் வந்து இருக்கார், அப்புறம் இந்த ஜீவ சகாப்தன் அவங்களாம் வந்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ கூட ஜீவ சகாப்தன் போன்ற ஆட்கள்லாம் வந்து நேரடியாக மக்களை குற்றம் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய பேச்சில் வந்து அது ஏன் வருதுன்னு எனக்கு வந்து தெரியல. மக்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, மக்கள் வந்து சினிமா முகத்துக்கு உள்ளாயிட்டாங்க, இதுக்கு முன்னாடி பணம் முகத்தில் உள்ளாயிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. பட்டியல் அடைச்சி காசு கொடுத்து ஓட்டு வாங்கின கூட்டம் தானே எல்லாருமே. ஸோ இப்படி தான் நடந்தது. இந்த முறை காசே கொடுத்தாலும் நாங்கள் போடுறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்ட்டு மக்கள் ஆணித்தனமாக அடித்து போட்டிருக்காங்க. இதை வந்து குறை சொல்கிறது மிகவும் தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது யாருக்கும் தெரியாது கிடையாது. இடைத்தேர்தல் வந்தப்பெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்துட்டு இருந்தது அந்த விஷயத்தை. ஈரோடு இடைத்தேர்தலாக ஸோ பை எலெக்ஷன் வரும்போது என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பட்டி அமைத்து, தொட்டி அமைத்து, பணங்கள் வழங்கப்பட்டு, பொருட்கள் வழங்கப்பட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தது. டிவி வேணுமா டிவி தரேன், ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு எலெக்ஷன் நடந்தது. ஸோ எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் நான் சொன்னேன். அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தால் கூட இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சில ஓட்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுலேயும் விஜய் ஃபேக்டரால் இது ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு தெளிவாக தெரிஞ்சு போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்களெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னால் பார்க்க முடிந்தது. ஆமாம், குழந்தைகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து வயசானவங்களை தான் தேர்த்த வேண்டியதாக இருக்குது. சில பேரால் இந்த தேர்தல் முடிவை வந்து ஏற்றுக்கவே முடியல. அவங்களாம் வந்து 2 பாரம்பரிய கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க. இந்த புதிய முடிவை அவங்களால ஏற்றுக்க முடியல. பட் இது வந்து காலத்தினுடைய கட்டாயம்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. அது எதனாலங்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய தேவை கிடையாது. இப்போ 108 சீட் இருக்குது, அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாருனாக்கா 107 சீட்டு, அப்புறம் இடைத்தேர்தல் வந்து அவர் ஜெயிச்சார்னாக்கா அவருக்கு மறுபடியும் 108 சீட் வந்து வரும். இதில் காங்கிரஸும் வந்து கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் வந்த பிறகு தான் இங்கே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஸோ என்னைக்கு வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி உள்ளே வந்துட்டோ அதுக்கப்புறம் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சுட்டு பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் வெறும் ஃபேக்டர்ஸாக எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த விஜய்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலை அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. என்னாலையும் மறுக்க முடியல. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை சீட்டு இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. எக்ஸிட் போலுக்கு அப்புறம் கூட நான் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதற்கான நேரம் தான் கூடி வரல. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு தான் நிறைய முன்னெடுப்புகளை பண்ணுவேன். பட் ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையணும், அதற்கான இடம் அமையணும், அதற்கான அந்த சூழ்நிலை அமையணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி இது வந்து போயிட்டு இருக்குது. 108 சீட்டு இருந்தும் அவரால் வந்து ஆட்சி அமைக்க முடியலங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. மறுபடியும் தேர்தல் வருமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதில் விஜயோட பங்கும் இருக்குது, எஸ்ஐஆரும் இருக்குது, விஜயோட பங்கும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அதனால வந்து ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது வந்த ரிசல்ட் மூலியமாகவே கன்ஃபார்ம் ஆகுது. ரிசல்ட்டில் சில இடங்கள்லாம் எக்ஸப்ஷனலான வெற்றி, 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறாரு ஒரு புதுமுக வேட்பாளர்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய வேவ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் இந்த ஜாதியினருக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த பிரிவினருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தொகுதிகளில் கூட மாற்று சமுதாயத்தை சார்ந்த நண்பர்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது இல்லாமல் பெண்கள் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. புதுமுகங்களாக அவங்க வந்து களத்தை வந்து கண்டிருக்கிறாங்க. ஆனால் அதிக பணம் படைத்தவர்களையும் அமைச்சர்களையும் எதிர்த்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த சாமானியர்கள் பவருக்கு வரணும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ விஜய்ங்கிற அந்த ஒரு நடிகராக இருக்கட்டும், தளபதி விஜய் மக்களினுடைய முடிவு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து முதலமைச்சர் தான். அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். மக்கள் முதல்வர்னு கூட அவர் சொல்லிக்கலாம். என்ன பதவி ஏற்கலனாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. 108 சீட்டை மக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் யாருன்னே தெரியாத புதுமுகங்கள், யாருன்னா ரொம்ப நாளாக பரிச்சயமானவர்களை விட புதுமுகங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். காரணம் இங்கே விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவங்க வந்து வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. அது விசில் சின்னம் அந்த அளவிற்கு போய் சென்றடைந்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தாராளமாக சொல்லிக்கலாம் மக்கள் முதலமைச்சர்னு. அதில் வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது. அது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த எளிய மனிதர்கள் ஜெயிச்சாங்க இல்லையா? அதாவது எளிய மனிதர்கள்னாக்கா அவங்களுக்கு ஒரு முகாந்திரம் எப்படி சொல்கிறதுனாக்கா, இப்போ அந்த பெரிய கட்சிகளில் அவங்களுக்கான வாய்ப்புகளே வந்து வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. அவங்க சாதாரணமாக இருந்தவங்க, அவங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆட்டோ டிரைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய தொழிலில் இருந்தவங்க வந்து இதில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. சில பேர் விவசாயியாக இருந்திருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. பல் மருத்துவர் இருக்கார், அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவில் சமூகத்தில் இருந்து இந்த கட்சியின் சார்பாக நின்று மக்களிடம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ஏற்றுக்கணும். அதுதான் இப்போ முக்கியம்.
மறுபடியும் ரீஎலெக்ஷன் வர்றதை தமிழ்நாடு விரும்பலை. தமிழ்நாடு விரும்புதோ இல்லையோ எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக விரும்பாது. ஏன்னா அவங்க கூட கம்பேர் பண்ணால் இவங்க செலவு பண்ண காசு வந்து கம்மி. இவங்களுக்கும் செலவாகிருக்கு காசு, இல்லைன்னு கிடையாது. பட் அவங்க எவ்வளவோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி 3000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. 5000க்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேயே போய் முகாமிட்டு அந்த மேற்கு மண்டலத்தையே வளைக்கிறதுக்கு இவர் தான் துருப்பு சீட்டு அப்படிங்கிற லெவலில் இருந்த அவரே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு 5000 ஓட்டுக்கும் குறைவான ஓட்டில் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அதற்கும் குறைவான ஓட்டில் நிறைய தொகுதிகளில் நிறைய பேர் வந்து எதிர்க்கட்சி சார்பாக ஜெயிச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சினாக்கா இப்போ திமுக சார்பாகவோ அல்லது அதிமுக சார்பாகவோ ஜெயித்தவங்களெல்லாம் ரொம்ப கம்மியான ஓட்டு விகிதத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் நான் சொல்ல, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. பட் பொதுவாக நான் பரவலாக சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சில முக்கியமான ஆட்கள்னு நம்ம சொல்கிறவங்க எல்லாருமே மிக குறைந்த ஓட்டு சதவீதத்தில் ஜெயிச்சிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் இங்கே விஜய் ஃபேக்டர் இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு. பட் இது எதுவுமே தெரியாமல் இந்த சோகால்டு எப்படி சொல்கிறது, இந்த டிவிலெலாம் பேசுவாங்க இல்லையா, அவங்களாம் அரசியல் பேசும்போது நம்ம ஏன் பேசக்கூடாதுன்னு தோணுது. அவங்களுக்குலாம் அரசியல் பேசுகிறதுல அப்படி என்னன்னு தெரில, டிவியில் உட்காந்து பேசுகிறது தான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி யூடியூப் சேனல்ஸ் அவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறது டெய்லியும் சாயந்தரம் ஏதாவது ஒரு டாபிக், அரசியல்னு கிடையாது, இப்போ அரசியல் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால அதை பற்றி பேசுவாங்க. ஏதாவது சினிமா வந்துட்டுனாக்கா அதை பற்றியும் பேசுவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் இருந்தாலும் அதை பற்றியும் பேசுவாங்க. இல்லை சினிமா நடிகர்களுக்குள்ளே இப்போ ஏதாவது ஒரு நடிகை இல்லை ஒரு நடிகர் அவங்க ஏதாவது ஒரு படம் எடுத்தாங்கனாக்கா அதை பற்றியும் பேசுவாங்க. இல்லை 2 பேருக்குள்ளே கல்யாணம் ஆக போகுதுனாக்கா அதை பற்றியும் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஒரு பிழைப்பாக தான் இருந்திருக்குது. வேறு வழி இல்லை, அவங்க வந்து பிழைப்புக்காக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. அப்புறம் எதுக்கு அந்த பெரிய லெவலான அந்த பட்டங்களை சுமந்து திரிகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியல. நான் விமர்சகர், அரசியல் விமர்சகர், நான் வந்து அது இது சோகால்ட் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக தான் படுது. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு மக்களை திசை திருப்புற வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க. உட்காந்து பேசினவங்கள ஒருத்தர் கூட இதை வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக கெஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. சில நபர்களை தவிர்த்து என்னாலையும் கணிக்க முடியல. நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் ஒரு சாமானியன், என்னால் வந்து இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கிறத அரசியல் தலைவர்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. ஆனால் அவங்களுடைய உளவுத்துறையாலையும் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை நபர்களாலையும் கூட அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 5 பேரில் ஒருத்தர் 4 பேரில் ஒருத்தர் இந்த மாதிரி அவருக்கு வந்து ஓட்டு விழுவுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் வந்தப்போ ரொம்ப நகைப்புக்கு அதை உள்ளாக்குனதை என்னால் வந்து பார்க்க முடிந்தது சில முக்கிய பெரிய சேனல்களில் கூட. பட் மக்கள் வந்து எல்லாத்துக்கும் மீறினவங்க அப்படிங்கிறத இதில் வந்து நிரூபிச்சிட்டாங்க. அது மாதிரி தான் எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் மீறினது தான். யாருனுடைய கருத்தும் வந்து இந்த ஓட்டை வந்து அஃபெக்ட் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் போட்டு அடிக்க பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டை மக்கள் மாற்றி குத்திட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் மூலியமாக நமக்கு வந்து தெரிய வருது. ஒரு நண்பர் கூட பேசியிருந்தார். ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு முன்னாடி களம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாறிட்டு திமுக தலைவர் வர்சஸ் அதர்ஸுங்கிறது வந்து விஜய் வர்சஸ் அதர்ஸ்னு ஒரு தேர்தல் களமாக மாறி இருந்திருக்கு 2026 அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருந்தார். இது எல்லாமே ரிசல்ட்டுக்கு பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியுது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்மளால் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ இது நமக்கு உணர்த்துறது ஒரே ஒரு விஷயத்தை தான், யாரையும் நம்ம வந்து எள்ளி நகையாடக்கூடாது, யாரையும் நம்ம அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இங்கே அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப போட்டு அடின்னு அடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டோட்டலாக எல்லாம் மாறி போய் கிடக்கு. இதில் இப்போ ஆட்சி அமைக்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு நிரந்தரமான இல்லை ஒரு நிலையான ஆட்சி இல்லைனாக்கா ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும், நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சாலையை வந்து மூடுறாங்க. அதாவது வேளச்சேரி தாம்பரம் ரோட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜயநகர் ஃப்ளைஓவர் கடந்து நம்ம டுவர்ட்ஸ் பல்லாவரம் போகிறோம் இல்லையா, அந்த 200 அடி ரோடை நோக்கி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நடுவில் ஒரு ரோடு ஒன்று போகும், அந்த விஜயநகருக்கு ஃப்ளைஓவர் பக்கத்தில் ஒரு ரோடு மாதிரி போகும். அது வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஏறும்னு நினைக்கிறேன். அந்த ரோடை பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு க்ளோஸ் பண்ணாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மின் விளக்குகள் எரியாமல் இருந்தது. இதுக்கெலாம் காரணம் என்னென்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஆட்சி மாறி இருக்குது. ஸோ புதிய தலைவர் யாராவது பதவி ஏற்றாதான் இந்த வேலைகள்லாம் ஒழுங்காக வந்து நடக்கும். அதற்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாறுதல்கள் நடக்க போகுது நமக்கு வந்து தெரியல. பக்கத்தில் இருக்கிற கட்டடத்துலலாம் லைட் எரியுது. ஆனால் 200 அடி ரோட்டில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு ஃப்ளைஓவரை தாண்டி விஜயநகர் ஃப்ளைஓவரை தாண்டி நம்ம தாம்பரத்துக்கு போகிறதுக்காக ஒரு ஃப்ளைஓவர் ஏறுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சர்வீஸ் ரோடு எடுத்து முன்னாடி நம்ம வந்து ரைட் எடுப்போம். இப்போ அந்த மாதிரி ரூட் வந்து இல்லை. அந்த ஃப்ளைஓவர் ஏறி போய் யூ போட்டு தான் அந்த சைடு வரணும். நான் யூ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தொலைவுக்கு பவர் கட்டாக தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். அதாவது அந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் எதுவுமே எரியலை. பவர் கட்டுன்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற கட்டடத்திலலாம் லைட் எரிச்சிட்டு தான் இருந்தது. அது என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு
ஒரு தெரியாமல் நடந்த தவறாக கூட இருக்கலாம். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இது ஒரு சாதாரண விஷயம். இந்த லைட் தெரியாமல் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். பட் எல்லாருக்குமே இது சாதாரண விஷயமானு கேட்டிங்கனாக்கா அதே என்னால் சொல்ல முடியல. எனக்கு அந்த இடத்துல அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டம் வேற என்ன பாலிசி அவங்க மேக் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம எந்த முடிவையும் எடுக்க முடியும். இது வந்து டோட்டலாக இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருனாக்கா ஒரு பல விஷயங்களை டிசைட் பண்ணி வச்சுருப்பாரு இதற்கு முந்தின ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ ஆட்சி மாறி இருக்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. இங்கே நிலை வந்து மாறி இருக்குது, களம் வந்து மாறி இருக்குது. ஆட்சி மாறி இருக்குனாக்கா நான் சொன்னது வந்து மக்களினுடைய அந்த தீர்ப்பு மாறி இருக்குது. வேற ஒரு கட்சிக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதிகாரத்துக்கு சீக்கிரம் வந்தால் தான் அவங்களோ இல்லை யாரோ அதிகாரத்துக்குன்னு ஒரு நபர் வந்து கண்டிப்பாக வரணும் தமிழகத்தில். அவங்க வந்து அவங்களுடைய பாலிசி என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளை செய்ய முடியும். அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துட்டு டிவியே பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த டிவி இந்த நியூஸ் சேனல்ஸ் இருக்கு பாருங்க, ஒருத்தன் கற்பனை பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். நேற்று வந்து இதர அந்த 2 பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அவர்களுக்குள்ளே பேசி ஒருத்தர் முதலமைச்சராகவும் 2 வருஷம் நீங்கள் இருங்க 2 வருஷம் நாங்கள் இருங்க. அதாவது ஆக்சுவலாக அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, இல்லை பேசுகிறதுக்கான முன்னெடுப்புகள் கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்கள் இருங்க, இந்த 3 வருஷம் நாங்கள் இருக்கோம், இல்லை 3 வருஷம் நீங்கள் இருங்க 2 வருஷம் நீங்கள் இருக்கோம், இந்த ஒப்பந்தம் இல்லை வேறு ஒப்பந்தம், இவங்களை அமைச்சராக்குங்க அவங்கள துணை முதலமைச்சராக்குங்க, இதெல்லாம் இவங்களாம் சொல்கிறது தான். அப்படியே சொல்லி வைப்போமே நடந்துட்டுனாக்கா நம்ம அன்றைக்கே நம்ம இதை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நடக்கிறதையும் சொல்லணும், நடக்காததையும் சொல்லணும். அது நடக்கணும் சொல்லணும், நடக்காதுன்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. 2 சாய்ஸ் தான் இல்லையா, 0 or 1, எஸ் ஆர் நோ. ஸோ எஸ்ன்னு சொல்லுவாங்க, நோன்னு சொல்லுவாங்க. எஸ்ஸை முதல்ல சொல்லுவாங்க, இல்லை நோ முதல்ல சொல்லுவாங்க. இது எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் எப்படியோ எஸ் நோ இது 2த்துக்குள்ளே தான் ஒரு விஷயம் வந்து லாஸ்ட்டாக அவுட்புட்டாக கிடைக்க போகுது. அவுட்புட் கிடைச்ச பிறகு நான் அன்றே சொல்லிவிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு காமெடியாக கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எனிவே சில பேர் வந்து இதை சொல்லியிருந்தாங்க பல எள்ளி நகையாட்டலுக்கு பிறகுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ தாவேக்காவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பேசினவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான எதிர்கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவமானத்துக்குரிய பதில்கள்லாம் வந்து எதிர்த்தரப்புல இருந்து வழங்கினதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. இல்லை அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்கிற மாதிரி ஒரு அலட்சியப்படுத்தல் இருந்தது பாருங்கள். அதுதான் கொடூரமானது. சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மார்க்கமாக அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். மக்களின் தீர்ப்பு என்றைக்குமே தனித்துவமாக தான் இருக்கும். அது எக்ஸிட் போலையோ அது ஊடகங்களையோ நம்பி இருக்கிறது கிடையாது. இந்த எலெக்ஷனில் பணநாயகத்தையும் அது உடைத்திருக்கிறது. வேறு சில இதர ஃபேக்டர்ஸ் இருந்தது, அதை நம்ம பேசியிருக்கோம். ஜாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், இது எதுவுமே இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கட்சியிலேருந்து தான் ஓட்டை உருவிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியல. பாரபட்சமே இல்லாமல் எல்லா கட்சியில இருந்தும் ஓட்டை வந்து பிரிச்சிருக்கிறாரு. ஸோ இட் வாஸ் சிம்பிளி அ மேஜிக். ஒரு இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு அரசியல் இந்த 2026 எனது வாழ்நாளில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2026 ஆண்டினுடைய சட்டமன்ற தேர்தலை பற்றி? உங்களுக்கு பலவேறு கருத்துக்கள் இருக்கலாம். இது என்ன இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துட்டேன், இது எப்படி சாத்தியமாகும், இவரால் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது, இது எல்லாம் இருக்கிறது தான். அதெல்லாம் ஒருத்தருடைய கருத்து. இது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்கும், இது வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும், நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து உள்ளே வருவாங்க, இல்லை நேஷ்னலில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இவர் மூலியமாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு விதமாக வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது இங்கே மேட்டர் கிடையாது. நான் சொல்ல வந்தது யாருமே எதிர்பார்க்காம, நிறைய பேர் எதிர்பார்க்காம இப்படி ஒரு ரிசல்ட் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக ஜென்ஜி ஓட்டு போட்டாங்க, குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா குழந்தையா வந்து ஓட்டு போட்டது, குழந்தைங்க சொன்னால் அப்பா அம்மா வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லாத புத்திசாலித்தனமற்ற பெற்றவர்களாகவா நம்மளாம் வந்து இருக்கிறோம்? இல்லை தாத்தா பாட்டிகளாக எல்லாரும் வந்து இருந்தாங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு காமெடியாக கடந்து போகிற விஷயமா தான் எனக்கு வந்து படுது. குழந்தைகள் சொன்னதுக்காகலாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அது முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் மீறி அவங்களுடைய உள் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தோன்றுனதுனால தான் அவங்க வந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த ஜென்சிஸ், குழந்தைகள், சிறுவர்கள் இவங்க தான் ஓட்டு போட்டாங்க, இவங்க தான் வந்து ஓட்டு போட தூண்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்கவுங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்க போகுது. இப்போ ஜீவசகாப்தன் தான் அதிகமாக அதை பேசிகிட்டு இருக்காரு. அவர் வீட்டில் ஒரு பையன் டேடி இங்கே போய் நீங்கள் ஓட்டை குத்திட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னிச்சுனாக்கா இவர் போய் குத்திட்டு வராமா? இவர் வந்து யோசிக்க மாட்டாராமா? அப்போ இவர் புத்திசாலி, மற்ற பெற்றோர்கள் எல்லாருமே வந்து புத்திசாலிகள் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும். இது என்னுடைய கருத்து. இந்த மாதிரியான கருத்துக்களை, அதாவது இந்த மாதிரியான வாதத்தை இனிமேல் வந்து வைக்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் இந்த தேர்தல் வந்து எக்ஸப்ஷனல் தேர்தல், பக்கத்து ஸ்டேட்டில் நடந்திருக்கு. ஆந்திராவில் வந்து கட்சி ஆரம்பித்த சில நாட்களிலேயே இந்த மாதிரியான ஒரு வெற்றியை வந்து ஒரு நடிகர் வந்து பெற்றார். என்டிஆர் தான், அவர் தான் வந்து பெற்றார். உங்களுக்கு தெரியாததில்லை, என்டி ராமராவ்.
ஸோ அவர் வந்து கடவுளாக பார்த்தாங்க. அவர் வந்து நிறைய கடவுள் வேஷத்தில் நடிச்சிருந்தார். நம்மளே பார்த்துருக்கோம் கர்ணன் படத்தை. அப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணிலாம் கூட அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருடைய செல்வாக்குங்கிறது வேறு லெவலில் இருந்தது ஆந்திராவில். அப்போ இருந்த நிலவரம் வந்து வேறு. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் பணநாயகம் இப்படி இருக்கும்பொழுது, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செல்வாக்கு மிக்க நபர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஒரு மாவட்டத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் உடைச்சி எளிய மனிதர்கள் இத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறத பற்றிய உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தான் நான் இங்கே தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.